நம்முடைய பரிந்து பேசுகிற ஜெபங்கள் யாருக்கானவைகளாய் இருக்கிறது? நம்ம யாருக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்றோம்? நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் யாருக்கு இருக்குன்னா, அதிகபட்சம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு இருக்கும், அதிகபட்சம் நம்முடைய நண்பர்களுக்கு இருக்கும். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எல்லா வகையான வேண்டுதல்களுக்கும் தேவனிடத்திலிருந்து பதில் வரும். ஒரு தனிப்பட்ட நிலைமையிலே தேவ சமூகத்திலே வந்து பாருங்க, தன்னை தாழ்த்தி அவர் சமூகத்திலே முழங்கால் படித்து ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரே உம்மால முடியும், உம்மால இதை செய்ய முடியும், ஒன்னே ஒண்ணுதான், உமக்கு விருப்பம் இருக்குமானால் உம்மால இதை செய்ய முடியும்னு சொல்லி அவன் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை குணமாக்குகிறதை பார்க்கிற. பாருங்க, நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிற போது எந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் செய்வார்.